ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜாய் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பச்சரிசி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி வந்து இருமல், சளி, தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருந்தால் சரியாகுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நான் பச்சரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், சுக்கு, அரை சுக்கு தட்டி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தேங்காய். இதை நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளரு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது கூட ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா காயட்டுங்க. இந்த அரைச்ச அரிசியை நம்ம அந்த பாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு நல்ல கெட்டித்தன்மை வரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெறும் ஜீனி இதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பச்சரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.